செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அமெரிக்க நாட்டு தலைவர்களை சந்தித்து வர்த்தக மற்றும் பொருளாதார மேம்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். வாஷிங்டன் நகரில் உள்ள வெள்ளை மாளிகையில் வெளிநாட்டு கொள்கைகள் குறித்தும் அமெரிக்கா கடனில் மூழ்கியிருப்பதிலிருந்து தப்புவது குறித்தும் பல நிபுணர்களுடன் அதிபர் ஒபாமா ஆலோசனை நடத்தி வந்தார். இந்நிலையில் ஒபாமா அமெரிக்க நாடுகளின் தலைவர்களை சந்தித்து வர்த்தக மற்றும் பொருளாதார மேம்பாடு குறித்து விவாதித்தார். அர்ஜென்டினா நாட்டில் தலைமுடியை புதுவிதமாக அலங்கரிக்கும் ஃபேஷன் பரவி வருகிறது. விதவிதமாக தங்கள் தலைமுடியை வெட்டிக்கொள்ள இளைஞர்கள் ஆர்வத்துடன் சிகை அலங்கரிப்பவரிடம் காட்டுகிறார்கள். தலைமுடியை முடித்திருத்தகங்களில் அழகாகவும் மாடலாகவும் வெட்டி அலங்கரிப்பது முகத்தை அழகுபடுத்துவது என்பதில் இன்றைய நாகரிக உலகில் இளைஞர்களும் இளம் வயது பெண்களும் மிகவும் ஆர்வமாக உள்ளனர். இந்த வகையில் அர்ஜென்டினா நாட்டில் உள்ள சில சலூன்காரர்கள் விதவிதமான முறையில் இளைஞர்களுக்கு முடி வெட்டி அழகுபடுத்துகிறார்கள். கோவில்களுக்கு செல்வது போல வந்து அந்த சலூனில் இளைஞர்களுக்கு பாப் கட்டிங் முதல் விதவிதமான கட்டிங் மாடலில் முடி வெட்டுவதை ஸ்பெயின் நாட்டு புகைப்படக் கலைஞர்கள் தங்கள் கேமராக்களில் கிளிக் செய்து வருகிறார்கள். அர்ஜென்டினா இளைஞர்கள் இப்போது விதவிதமாக தலை அலங்காரம் செய்து கொள்வது வெளிநாட்டினரை வியந்து பார்க்க செய்கிறது. சீனாவில் நடைபெற்ற உலக அளவிலான நீச்சல் போட்டியில் பெலாரஸ், நெதர்லாந்து ஆகிய 2 நாடுகளின் வீராங்கனைகள் தங்கப் பதக்கங்களை வென்றனர். 100 மீட்டர் தூரத்தை அவர்கள் 53 வினாடிகளில் கடந்தனர். சீனாவில் உலக சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான நீச்சல் போட்டி ஷாங்காய் நகரில் நடைபெற்றது. இதில் உலகம் முழுவதும் இருந்து நீச்சல் வீரர்கள் கலந்து கொண்டு சாதனை புரிந்தனர். பெண்களுக்கான 100 மீட்டர் தூர பிரிஸ்டைல் போட்டியில் பெலாரஸ் வீராங்கனை ஹெராசியா மெனியாவும் நெதர்லாந்து வீராங்கனை ஜினேட்டே ஒசேடனும் ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட தூரத்தை கடந்ததால் அவர்கள் இருவருக்கும் தங்கப்பதக்கம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.